இந்திய கூட்டணி திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சார் திரு டிடிவி தினகரன் என்ற செய்தி சிலரை வியப்பில் ஆற்றியது. ஆனா உண்மையிலேயே அதிகபட்சமாக அப்பப்போ திரு டிடிவி தினகரன் அமித்ஷா சந்திப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. வெளியில் தெரியவில்லை, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 2024 என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சிகள் அப்படியே இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் ஒன்று சேர்த்து விட்டார் திரு அமித்ஷா. இப்பொழுது புதிதாக வந்த அதிமுகவும் என்டிஏ கூட்டணியில் இணைந்தது என்றதுதான் இப்போதைய நிகழ்வு. என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் 2026 பொது தேர்தலில் வெற்றியை நோக்கி செல்கிறது என்பதுதான் புது திருப்பம். அதிமுக ஆட்சி அமைக்குமா, முதலமைச்சர் ஆவாரா என்ற கேள்வி எல்லாம் தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 100-120 தொகுதிக்கு மேல இவங்க வெற்றி பெறுவாங்க என்பதுதான் இப்பொழுதைய நிலை. பழைய 2024 என்டிஏ கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் இப்பொழுது ஒன்றிணைந்தது. ஒரு கட்சி கூட திரு ஓ பன்னீர்செல்வம் கூட வெளியே போகவில்லை. அவருடைய சின்னங்கள் தான் இப்ப பரிசீலனையில இருக்கு. திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளும் தான் இப்ப பரிசீலனையில் உள்ளது. அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டனர். இப்பொழுது கூட்டணி எங்கேயோ போகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சொன்னது நீங்க தவறான கருத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதிமுகவில் இடம் இல்லை அப்படின்னு தானே சொன்னாரே தவிர என்டிஏ கூட்டணியில் இடம் இல்லைன்ற ஒரு வார்த்தை திரு எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே சொல்லல. அதை நீங்க நல்லா பாருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, குழம்பிட போறீங்க. இந்த நெகட்டிவ் பரப்புவதற்காக சில ஊடகங்கள்லாம் இருக்கு, சில யூடியூப்லாம் இருக்கு. உண்மையிலேயே என்டிஏ கூட்டணியில அவங்க தொடர்றாங்க. அனைவரும் சமாதானமாய் ஒன்னா இருக்கிறாங்க. திரு ஜான் பாண்டியன் முதல் தெற்கே திரு ஜான் பாண்டியன் முதல் வடக்கே உள்ள பாமக கட்சி வரை அனைவரும் ஒருங்கிணைந்த என்டிஏ கூட்டணியில் இப்போது அதிமுக இணைந்துள்ளது. அவ்வளவுதான் விஷயம். புதுசா இவங்க வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு கூட்டணியும் சேர்த்து நீங்க வாக்கு வங்கியை ஒன்றுபட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் இடத்தை நோக்கி தான் இருக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 90% மேல இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதியாகிவிட்டது. என்டிஏ கூட்டணி ஆட்சி 2026 என்பதுதான் இப்போதைக்கு சாத்தியம். முதல் இடத்தில் இருந்த திமுகவின் நிலை 2வது இடமா 3வது இடமா என்ற கேள்வியை நோக்கி தான் போகிறது. இப்போதைக்கு இந்த கூட்டணி அனைவரும் ஒன்று. இவர்களுக்குள்ள அந்த தொகுதி பங்கீடு பத்தி தான் பேசுறாங்க. ரொம்ப விறுவிறுப்பா போகுது. இப்போ அமித்ஷா புதுக்கோட்டை வந்துட்டு போனார் இல்லைங்களா, திருச்சி போனதுல இருந்து மிக வேகம் எடுத்திருக்கு. இப்போ தேர்தலை நோக்கி அடுத்தபடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் பல சமூக ஆர்வலர்களின் கணிப்பாக இருக்கிறது. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.